எந்த ஒரு மகனுக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு மகனும் இப்படி தந்தையிடம் நடந்து கொள்ளவும் கூடாது. பிஜேபி தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்காத ஒரு கட்சி. அந்த கட்சி கூட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு தொண்டர்களை ஃபுல்லாக கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் இருக்கும்போது ஒரு நடவடிக்கையை ராமதாஸ் எடுக்கிறார். அதில் நியாயம் இருக்கு. கட்சி எப்படி நடத்துறது, கொள்கைனா என்ன, கோட்பாடுனா என்ன, அதெல்லாம் தெரியும். இவர் என்ன செய்வார், இவருக்கு இருக்கவே இருக்கு பிஜேபி, அங்கே போய் சேருவார். இவர் பாமகவில் இருக்கிற வரைக்கும் தான் இவருக்கு மரியாதை. இவர் தனியெல்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா நயினாரே இவரை சந்திக்க மாட்டார். சீமான் 10% ஓட்ட சீமான் வாங்குறாரு. எந்த பேக்ரவுண்டு இல்லாத ஒரு தனி நபர். திமுக அறிவாலய செங்கல் ஒவ்வொன்றா உருக போறேன்னாரு. இப்போ கடைசியில் என்ன உருகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? அப்புறம் இப்போ செருப்பு போட்டாரு. எனவே இவர் என்னன்னா இந்த ரொம்ப குறுகிய காலத்திலேயே வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் வந்து யாருமே ஆனதில்லை. Q7 நேயர்களுக்கு வணக்கம். CM 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் திரு முகமது இஸ்மாயில் நம்ம கிட்ட பேச வந்திருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பேசக்கூடிய நல்ல ஒரு நிலைமையில இருந்த கட்சி அப்படின்னா பாமகவை சொல்லலாம். இன்னைக்கு அந்த கட்சியில மிகப்பெரிய ஒரு பூசல் நடந்ததுனால பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. அந்த விஸ்வரூபத்தினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் பரணி. பாமக கட்சியிலிருந்து அன்புமணி அப்படிங்கிற ஒரு கலையை வந்து நான் எடுத்துட்டேன்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த ஒரு மகனுக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு மகனும் இப்படி தந்தையிடம் நடந்து கொள்ளவும் கூடாது. ஆனாலும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அன்புமணி வந்து அவர் தனக்கு கொடுத்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் வீணடிச்சிட்டாரு. அவர் வந்து வேற ஒரு ரூட்டில் போயிட்டார். சொந்த அப்பா பேச்சவே கேட்காம போயிட்டார். அதனால் அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைங்கிறது கட்சி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நல்ல ஒரு நடவடிக்கை தான். அதுவும் வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா, என்னோட இன்சியல் தவிர எதுவுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இது வந்து அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு தான். அன்புமணி இதற்கு பிறகு அவர் தன்னுடைய திறமையை காட்டட்டுமே. அவர் சொல்கிறார் தனி கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்கிறார்ல, இதை ஒரு சவாலை எடுத்துக்கோங்க. ஆனால் அப்படி தனி கட்சி ஆரம்பித்தாலும் அது ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் ஆணித்தனமாக அடித்து சொல்கிறாரு. அது இப்படி சார்? அதுதான், அன்புமணி தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தால், அன்புமணியின் குடும்பத்தினர் அன்புமணியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், அவங்களுடைய மனைவி அவங்க வந்து உண்மையாக திறமைசாலியாக இருந்தால் அவங்க தனி கட்சி தொடங்கி அவங்களுடைய வலிமையை ப்ரூஃப் பண்ணலாம். இது நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு. ஏன்னா அதுதான் ஒரு நியாயம். அதான் நியாயம். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்தது அவர் இவ்வளோ தூரம் அந்த கட்சியை வலிமைப்படுத்தி 26 வயசில் வந்து ஒரு மத்திய அமைச்சராக அவங்க மகனுக்கு வந்து கொடுக்குறாரு அந்த கட்சியை. அன்றைய சூழலில் அந்த கட்சி வந்து ஒரு வலிமையான தமிழ்நாட்டினுடைய வலிமையான கட்சியாக இருக்குது. ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கே அது போகலையே. சீமான் 10% ஓட்ட சீமான் வாங்குறாரு. எந்த பேக்ரவுண்டு இல்லாத ஒரு தனி நபர். எந்த பேக்ரவுண்டு இல்லை. 2010 ஒரு சீமான் கட்சி ஆரம்பித்த போது 2010 காலகட்டத்தில் சாதாரணமாக ப்ரெஸ் கிளப்புக்கு வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு ப்ரெஸ் கிளப்பில் வந்து இலங்கைக்கு ஏதோ போயிட்டு வந்துருக்கிறாரு. போயிட்டு வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட் நான் அட்டன் பண்ணேன். நான் கூட நிறையா கேள்விலாம் கேட்டேன், பதில் சொன்னார். கடைசியில் வந்து தம்பின்னு தட்டிலாம் கொடுத்து தோல்லையெல்லாம் கைப்பட சீமானதை வழக்கமாக சொல்லுவார். இப்போ நான் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் நடந்து சொல்கிறேன். அப்போ சாதாரண நபர், சாதாரணமாக எனக்கு தெரிஞ்சு அவர் ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு ஏதோ ஒரு பைக்கில் ஏதோ ஒன்று போனார்னு நினைக்கிறேன். காரில் போனார்னு தெரில, காரில் தான் போனார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தவருங்க இன்னைக்கு அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு 10% ஓட்டம் வாங்கி வச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு பாமக அதே கண்ணு முன்னாடி நம்ம பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் பாமக பெரிய கட்சி. அன்னைக்கு வந்து 6 MP சீட் கொடுப்பாங்க பாமகவுக்கு. மதிமுகவுக்கே வந்து 4 தான் கொடுப்பாங்க. ரெண்டுமே வலிமையாக தான் இருந்துச்சு. இப்போ மதிமுக அந்த டைமில் வலிமையாக இருந்த கட்சி தான். 4 சீட் கொடுப்பாங்க, பாமகவுக்கு 6 சீட் கொடுப்பாங்க. எம்எல்ஏ சீட்டுமே அவ்வளோ சீட் கொடுப்பாங்க, கூட்டணியிலே சொல்கிறேன். அப்போ அவ்வளோ வலிமையான கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் கழுத தெரிஞ்சு கட்டணமான மாதிரி பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு, பிஜேபியே தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்காத ஒரு கட்சி, அந்த கட்சி கூட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு தொண்டர்களை ஃபுல்லாக கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் இருக்கும்போது ஒரு நடவடிக்கையை ராமதாஸ் எடுக்கிறார். அதில் நியாயம் இருக்குது. அவர் வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே நியாயமான குற்றச்சாட்டு. எனவே வந்து அன்புமணி அவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. உண்மையாகவே நீங்கள் திறமைசாலியாக இருந்தால் உங்கள் அப்பாவோட எந்த விதமான லெகசி நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் உங்களுடைய ஓன் பிராண்டில்
நீங்கள் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பண்ணீங்களே, இப்போ பண்ணி நீங்கள் போங்க. சீமான் மாதிரி நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து நீங்கள் போங்க. உங்களை யார் இது பண்ண போகிறா, தடுக்க போகிறா? நீங்கள் அப்படி போய் சாதிச்சு காட்டுங்க. அதே மாதிரி அன்புமணி பின்னாடி என்னோட கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாரு போனாலும் சரி, மறுபடியும் அவங்க வந்தாலும் நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேனோ ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது நீங்க எந்த கண்ணோட்டத்துல? அதான், அதாவது பாமகவுடைய நிறுவனர் அவர் தான், சரிங்களா? அவர்கிட்ட கொடுத்துருங்க கட்சியை. அவர் கட்சியை நடத்துறாரு, கட்சி பலமாக இருக்கு பலவீனமாக இருக்குது, எப்படியோ போயிட்டு போகுது. அன்புமணி அவர்கள் தன்னை வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அவர் தனியாக நின்று காட்டட்டும். எவ்வளோ பேர் இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் கிராமத்தில் இப்போ நம்மலாம் படிச்சுட்டு எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் சென்னைக்கு வந்து வேலை தேடி ரூம் பிடிச்சி வேலைக்கு சேர்ந்து எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அனுபவிச்சு தானே ஒரு ஸ்டேஜுக்கு வர முடியும். எதுவுமே இல்லாமல் நான் வந்து அமுல் பேபி மாதிரி நான் வந்து அப்பாவுடைய லீகசியில் நான் வந்து வருவேன், வந்துட்டு அவரவே நான் விரட்டி அடிப்பேன் அப்படின்னா இது என்ன நியாயம் சார்? அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம். அதாவது பிற கட்சியை சேர்ந்த தலைவர்கள், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட சரி பேசி சமாதானப்படுத்தலாமே, மற்ற கட்சியினர் வந்து இதுக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்டப்போ அன்வர் ராஜா மாதிரியான மூத்த அரசியல் கட்சி பிரமுகர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அப்பா மகளுடைய சண்டையில வந்து தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது, அதனால அவங்களாவே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப பிற கட்சியினர் வந்து ஏன் போறதுக்கு யோசிக்கிறாங்க? அதாவதுங்க, இது அப்பா மகன் சண்டை அப்படின்லாம் நம்ம ரொம்ப சுருக்கலாம் முடியாது. பொது வாழ்வுக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே. பொது வாழ்வுக்கு வரும்போது அந்த விஷயத்தை பற்றி எல்லாருமே பேச தான் செய்வாங்க. ரெண்டாவது குடும்ப சண்டை கிடையாது. குடும்பத்தில் வந்து சொத்து பிரிக்கிறதுலையோ இந்த சொத்து யாருக்கு அந்த சொத்து யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனையோ இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க கட்சி யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது தான். கட்சின்னு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பொதுமக்கள் அதை பற்றி பேசுவதற்கு பொதுமக்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, வாக்காளர்களுக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அது ஒரு அரசியல் கட்சி, அவங்க தேர்தலில் போட்டிடுறாங்க. அப்போ அதை பற்றி மக்கள் பேசத்தான் செய்வாங்க. அது வந்து அது அப்பா மகன் சண்டை அப்படி இப்படிலாம் அதை சுருக்க முடியாது. எனவே வந்து என்னென்னா, இந்த பிரச்சனையில் வந்து அன்புமணி அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு. அவர் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து தன்னை ப்ரூஃப் பண்ணி சீமான் மாதிரி தனியாக நின்று காட்டுங்க, இல்லை பிஜேபியோட கூட்டணியே வச்சு நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். அது பண்ணிங்கன்னா இப்போ எப்படினாலும் உங்கள் பின்னாடி ஆட்கள் வரத்தானே போகிறாங்க. அன்புமணி பின்னாடி அந்த பாமகவுக்கும் வரத்தானே பண்ணி கட்சி மட்டும் கிளைம் பண்ணாதீங்க. கட்சி வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பாமகங்கிற பேரை அவர்கிட்ட கொடுத்துருங்க, சின்னத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து தனியாக வந்து நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணிங்கன்னா உண்மையாகவே மக்களும் ஏற்றுக்குவாங்க. பாரா இவ்வளோ நாள் வந்து வாரிசு அரசியல் நம்ம சொல்லுவோம்ல, இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறோம் வாரிசு அரசியல் பண்ணுறாரு, அவர் நிறைய பேரை சொல்கிறோம். இப்போ என்னென்னா இவரையும் அன்புமணியும் அப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இனி அப்படி சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பாக தனியாக ஒரு ப்ரூஃப் பண்ணி தன்னை ஒரு பெரிய லீடராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாருன்னா அதற்கு பிறகு அவரை போய் யாருன்னு சொல்ல, அதுக்கு பிறகு கட்சியுமே மீண்டும் கூட அவருக்கு வரலாம், வாய்ப்பு கொடுக்கும், எப்படிலாம் நடக்கலாம். பட் இப்போ அவருக்கு நல்ல வாய்ப்பு, இதை அவர் பயன்படுத்திக்கணும். ஓகே சார், நிச்சயமா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அப்பா மகன் அப்படிங்கிற உறவை தாண்டி கட்சி ரீதியில தலைவர் தொண்டர் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு. ஸோ இதில் அவங்க சேருவாங்களா இல்லை வேற எதுவும் நடக்க போதா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை நிறைவாம்சமா இன்னொரு கேள்வி, அன்புமணி கட்சி தொடங்கினால் கூட்டணி யார் கூட வைப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல கேள்வி. அதாவது வந்து முதல்ல வந்து பாமக அப்படிங்கிற கட்சி என்ன, பாமக வந்து கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கான கட்சி. அவங்க வன்னியர் சங்கமாக இருந்தாங்க, அதுக்கு பிறகு பாமகவாக உருவாகிறாங்க. பாமகவாக உருவானதற்கு பிறகு வன்னிய சமூக மக்கள் மட்டும் இல்லாமல் பிற ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காகவும் குரல் கொடுப்பது, அவங்களுக்காக அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பது, போராடுவது, கட்சியினுடைய அந்த கட்டமைப்பில் கூட வந்து ஒரு தலித் ஒருவர் இருக்கணும், ஒரு இஸ்லாமியர் இருக்கணும், இப்படிலாம் அவங்க ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி வச்சாங்க. பட் வந்து என்னன்னா இன்றைக்கு இவர் தனி கட்சி ஆரம்பிக்கும் போது இவருக்கு முதல் என்ன ஐடியாலஜி, இவர் ஐடியாலஜி பாமக ஐடியாலஜி ஒழிச்சு கட்டிட்டார். யாரு? அன்புமணி. ஐடியாலஜியே கிடையாது. வன்னிய சமூக மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அவங்க இன்னும் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான், இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான், இன்னும் வந்து அவங்க வந்து ஒன்றும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆதிக்க நிலைக்கெல்லாம் அவங்க வந்து போகலை. இன்னும் வந்து அவங்க வந்து தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு சமூகமாக தான் இருக்குது. அவங்களுக்கே 1000 பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் வந்து இவர் அட்ரஸ் பண்ணவே இல்லை. அன்புமணிக்கு அதை பற்றிலாம் தெரியாது, என்னன்னே தெரியாது. இவர் வந்து ஒரு பிறக்கும்போது பார்ன் வித் சில்வர் ஃபோன், சரிங்களா? அதனால் இவருக்கு அதை பற்றி எதுவுமே பெருசாக கண்டுக்கல. எனவே இவர் கட்சியெலாம் தொடங்கினார்னா தான் இவருக்கு உண்மையாகவே கட்சி எப்படி நடத்துறது, கொள்கைனா என்ன, கோட்பாடுனா என்ன, அதெல்லாம் தெரியும். இவர் என்ன செய்வார், இவருக்கு இருக்கவே இருக்குது பிஜேபி, அங்கே போய் சேருவார். இவர் பாமகவில் இருக்கிற வரைக்கும் தான் இவருக்கு மரியாதை. இவர் தனியெல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா இவர் வந்து அண்ணாமலையே சந்திக்க மாட்டார், நயினாரே இவரை சந்திக்க மாட்டார். ஏன்னா கட்சி தனியாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. பாமகங்கிற அந்த பேனர் இருக்கிற வரைக்கும் தான் இவருக்கு மரியாதை. தனியாக கட்சி ஆரம்பித்து உண்மையாகவே இவர் ப்ரூஃப் பண்ணினா மக்களே ஏற்றுக்க போகிறாங்க, நம்மளாம் ஏற்றுக்குவோம். அவர் உண்மையாகவே பரவாயில்ல, எந்த பேக்ரவுண்டு இல்லாமல் அவர் ஆரம்பித்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏற்றுக்க தான் போகிறாங்க. ஏன்னா அவர் கூட்டணிலாம் பிஜேபியோட தான் வைப்பார். அவர் தெரிஞ்ச இடம் வந்து அந்த அட்ரஸ் ஒன்று தான் அவர் தெரியும்,
வேற எந்த அட்ரஸ் தெரியாது. அண்ணாமலைன்னு சொன்னது ஒரு விஷயம், இது சம்பந்தம் இல்லைதான், ஆனாலும் இது பேச வேண்டிய ஒரு தருணம் அது. அண்ணாமலை வந்து டிஎம்கே பக்கம் சாய்வாரான்னு கொஸ்டின் மார்க் போட்டு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு போஸ்ட் நான் பார்த்தேன். இது எந்த அளவுக்கு இது வந்து உண்மைன்னு நினைக்கிறீங்க? இதனுடைய பின்னணி என்ன? அண்ணாமலை எந்த பக்கம் வேண்டுமானாலும் சாயலாம். ஏன்னா அவர் பிஜேபியில் மாநில தலைவராக இருந்தார். அதற்கு முன்பு வந்து இயற்கை விவசாயி அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு முன்பு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார். எனவே அவர் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டார். ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தால் அதிலே கண்டினியூ ஆகிருக்கணும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும். இல்லை, ஐபிஎஸோடவா ஒரு பெரிய பதவி வேணும். கண்டிப்பாக எவ்வளோ பவர்ஃபுல்லான பதவி, எவ்வளோ எல்லாமே எல்லா மரியாதை எல்லாமே கிடைச்சிச்சு. ஆனால் அவர் என்ன ஒரு தேடல் இருக்குது அண்ணாமலைகிட்ட, நம்ம அடுத்தடுத்து போகணும். அப்போ ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணி போட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஆடு மேய்க்கிறதுல அவருக்கு உடன்பாடு இல்லாமல் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மாடு பட்ட பெயர் கூட புனை பெயர் கூட வச்சிருந்தாங்க. சார், இப்போ இந்த இடத்துக்கு எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும், இதை மட்டும் கேட்டு முடிச்சுக்கிறேன். அண்ணாமலை வந்து பாஜகவில் இருக்கும்போது அறிவாலயத்தோட செங்கல்ல கூட நான் அக்கு வேறு அணி வேற பிரிச்சு அதான் நான் சொல்ல வரேன். வந்து அவரை வந்து யாரு பிரிச்சு இல்லை, அதான் சொல்ல வரேன். அவர் என்ன பண்ணாரு, அதுக்கு பிறகு வந்து பிஜேபிக்கு வந்து மாடு மேய்ச்சாரு. அதற்கு பிறகு சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு, எல்லாம் பண்ணாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவருடைய மொத்த கெப்பாசிட்டி என்னங்கிறது தெரிஞ்சு போய் ஓரமாக உட்கார சொல்லிட்டாங்க. இப்போ உட்கார சொன்னோன்னா அவர் சும்மா பிஜேபிக்குள்ளே அவர் சும்மாவாக இருக்கிறாரு. நயினார் நாகேந்திரனை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் எப்படியாவது லஞ்சம் கிஞ்சம் கொடுத்து ஜெயிச்சிடலான்னு சொல்லி பார்த்தாரு. பணம் போகும்போது அதை வந்து காட்டி கொடுத்து அவரை சிக்க வச்சார். இன்றைக்கி என்னென்னா அதிமுகவோட நான் கூட்டணியை வைக்க மாட்டேன், கூட்டணி வச்சா 10 தலைவர் பதவியிலேருந்து விலகிடுவேன் அப்படின்னாரு. அதே மாதிரி வந்து செருப்பு போட மாட்டேன், திமுக ஆட்சி விட்டு அகற்றுறது செருப்பு போட மாட்டேன்னாரு. திமுக அறிவாலய செங்கல் ஒவ்வொன்றா உருக போகிறேன்னாரு. இப்போ கடைசியில் என்ன உருகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? அப்புறம் இப்போ செருப்பு போட்டார். எனவே இவர் என்னென்னா இந்த ரொம்ப குறுகிய காலத்திலேயே வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் வந்து யாருமே ஆனதில்லை. அப்புறம் 5000 புத்தகமும் 2000 புத்தகமும் இதை படித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ என்னென்னா தடாலடி அடுத்தடுத்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு திருப்தியே இல்லை. இப்போ பிஜேபி மாநில தலைவர் பதவிங்கிறது ஒரு, அதாவது நம்ம பார்க்கும்போது அதிகார மட்டத்தில் பார்க்கும்போது ஒரு உயர்ந்த பதவி தான் அது. அது கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சர், ஏன்னா உங்களுக்கு பிஜேபியில் முதலமைச்சர்கள் கூட்டம் நடக்கும். அப்படி நடக்கும்போது முதலமைச்சர்கள் கலந்துக்குவாங்க. அதில் ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர் கலந்துக்குவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இல்லை அப்படிங்கும்போது மாநில தலைவருக்கு அவங்க அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்து அவங்க கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த காலாவதியான பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு கவர்னர் அந்த மாதிரிலாம் போனதை நம்ம பார்க்க முடியுது. எனவே வந்து அவர் ஒரு பெரிய கிரேடு தான் அவருக்கு மாநில தலைவருங்கிறது. அடுத்தடுத்து பெரிய போஸ்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட வந்து நான் இது பண்ண மாட்டேன், எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு அசிங்கமாக எடப்பாடி பழனிசாமியை வந்து பேசினார். பேசிட்டு இன்றைக்கி அவரை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படிங்கிறார். எனவே இவர் எதையுமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டார், அடுத்தடுத்து மாறுவார். அதனால் திமுகவுக்கு அவர் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கே வந்து உதயநிதி முதலமைச்சராக்குவது அந்த கடமை அப்படின்னும் அவர் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தனியாக கட்சி தொடங்குறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அந்த கட்சியை கலைச்சிட்டு திரும்பவும் பிஜேபி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர் எப்போ என்ன செய்வாரோ அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. ஓகே சார், அப்போ 2026 பிறந்ததுக்கு அப்புறம் தான் இதனுடைய இன்னும் பல மாற்றங்கள் வருமாங்கிறத, அரசியல் மாற்றங்களை நம்ம எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த பாமக விஷயங்களை பற்றி தெளிவாக கொடுத்ததுக்கு நன்றிகள் சார். நன்றி.